ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் சுஜாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி ஒரு கத்திரிக்காய்னாலே குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அப்போ அதை எப்படி கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு கடையல் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் பருப்பை சேர்த்து. அதை நான் எப்படி பண்ணுறேன்றது பாருங்கள். இப்போ இதில் நான் 1.5 கப், இந்த கப்பில் நான் 1.5 கப் துவரம் பருப்பு ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதிலே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுலயே ஒரு 6 காஞ்ச மிளகாய், நீட்டு காஞ்ச மிளகாய். நீங்க பச்சை மிளகாய் வேணும்னாலும் இதுல யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுல காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, இதுல நான் ஆல்ரெடி ஒரு 4 கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இதுல கொஞ்சமா நான் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல நான் இந்த ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே இதை நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 3 விசில் விட்டுடுங்க. இது அப்புறம் விசில் விட்டதுக்கு அப்புறம் நான் பார்க்கலாம். இப்போ நான் இது மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பும் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ இது நம்ம ஒரு மண் சட்டியில் எடுத்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ அது இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா மிக்சி இருந்தால் கூட நீங்கள் ஒரு கிரைண்ட் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். இது கூடவே கொஞ்சமா புளி தண்ணி. இப்போ இது நான் உங்களுக்கு கடைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ அந்த கத்திரிக்காய் கடையில் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் தாளிச்சுட்டு அதில் காட்டுறேன். இப்போ நான் 1 ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். பொரிஞ்சதுமே நான் ஒரு சின்ன ஸ்பூனில் உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ பார்த்தீங்கன்னா இதை தாளிச்சதை நான் இந்த கத்திரிக்காய் கடையில் ஊற்றிட்டேன். இப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.